பக்தியில் யார் உயர்ந்த பக்தி வைத்திருக்கிறார்கள், யார் சாதாரணமாக பக்தி வைத்திருக்கிறார்கள் என்பதல்ல. உனது உள்ளத்திற்கு, உனது மனதிற்கு தெரிய வேண்டும். நாம் வைத்திருக்கின்ற பக்தியானது எதிர்பார்ப்புடன் கூடியதா, எதிர்பார்ப்பு இல்லாததா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் செய்கின்ற பக்திக்கு தான் அந்த இடத்துல பலன் அதிகம். பலன்னா என்ன? பொண்ணை கொடுப்பார், பொருளை கொடுப்பார்லாம் சொல்ல, உண்மையான அமைதியை மனதிற்கு கொடுக்கின்றார். அந்த அமைதி கிடைக்காம தான் இன்னைக்கு வாழ்க்கையில் பல பேர் ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு, பொருள், வீடு, சுக போகங்கள் என்று எல்லாம் கொட்டி கிடக்கிறது. ஆனால் மனதிலே நிம்மதி இல்லையே அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அது இன்னைக்கு நிறைய பேத்துக்கிட்ட இருக்கு. அது ஏன்னா உள்ளத்தே அமைதி இல்லாமல் போவதற்கு காரணம் அன்பு இல்லாமல் போய்விட்டது. யார் மீதும் ஒரு அன்பு இல்லாமல் போய்விட்டதன் காரணமாகத்தான் உள்ளத்தை அமைதி இல்லாமல் போய்விடுகிறது. அந்த அன்பானது இறைவன் மீது பெருக பெருக இறைவன் மீது மட்டும் அந்த அன்பு பெருகுவதில்லை. மாறாக எப்பொழுது நீங்கள் இறைவன் மீது அளவற்ற அன்பை வைக்கிறீர்களோ அப்பொழுதே உணர்ந்து கொள்கிறீர்கள் எல்லா உயிருக்குள்ளும் அந்த இறைவன் இருக்கிறார் என்று. அப்பொழுது எல்லார் மீதும் வந்துட்டு அந்த அன்பை சரமாரியாக காட்டும் பொழுது, அனைத்து உயிர்களிலுமே இறைவன் இருக்கிறார் என்று எல்லா உயிர்களின் மீதும் நீங்கள் அன்பை காட்டும் பொழுது அந்த இறைவனாகப்பட்டவர் அங்கே வெளிப்படுகின்றார். நமக்கு அதன் பலனும் கிடைக்கிறது. பலன்னா அவருடைய தரிசனமும் கிடைக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ கோயில் கோயிலாக போய் சுற்றுறோம் இல்லையா, ஊரு ஊரா, நாடு நாடா, தெரு தெருவா, இந்த மாதிரி எல்லா ஆலயங்களுக்கும் சென்று சுற்றுகின்றோம். நமது மனதை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று சிலர் முயற்சி செய்கிறார்கள். மனதை வெல்வதும் கோவில் கோவிலாக சுற்றுவதும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துட்டு ஒரு தெளிவை ஏற்படுத்தும். அதனினும் தாண்டிய தெளிவு அப்படிங்கிறது உள்முகமாக இறைவனை காண வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுது நம் மனதிற்குள்ள உதயமாகின்றதோ அந்த க்ஷணமே நம் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றமானது உண்டாகும். அந்த பக்திக்கு ஒரு ஈடு இணை இல்லாததாக மாறும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம். இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மேகம் சூரியனை பகல் நேரத்திலே மறைத்திருக்கும். அப்போ அந்த சூரியன் அந்த நேரத்தில் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? இருக்கிறார், ஆனால் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. சரி, இரவிலே சூரியன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? இல்லை என்று பொத்தாம் பொதுவாக சொல்லிவிடுவோம். சூரியன் இல்லையப்பானு. உண்மையாக சூரியன் இல்லையா, சூரியன் நமக்கு புலப்படவில்லையா, சூரிய ஒளியானது நமக்கு புலப்படவில்லையா, அவ்வளவுதான் கேள்வி. இறைவன் இருக்கின்றார். எப்படி சூரியன் இரவு பொழுதிலே தன்னுடைய வெளிச்சத்தை மறைத்துக் கொள்கிறது. இப்போ பூமியின் சுழற்சியின் காரணமாக நமக்கு சூரியனின் வெப்பமும் வெளிச்சமும் நமக்கு கிடைப்பதில்லை என்ற ஒரே காரணத்திற்காக சூரியன் இல்லை என்று இப்பொழுது சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. அவர் இருக்கின்றார், சூரிய பகவான் இருக்கின்றார். இந்த பூமியின் சுழற்சியின் காரணமாக இப்பொழுது நமக்கு அந்த இருள் நேரம் அப்படிங்கிறது தானே தவிர சூரியன் இல்லை என்று ஆவது இல்லை. அதே போலதான் இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னா இன்னும் நாம் அந்த ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தை அடையாததின் காரணமாக அவரை பற்றி உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவர் இருப்பை உணர்ந்து கொள்ள முடியவில்லையே தவிர அவரை இல்லை என்று ஒதுக்கிவிட முடியாது. அவர் இருப்பு உண்மைதான், அவரை நாம் உணர்ந்து கொள்வதற்கு இல்லை. எல்லாத்திற்குமே ஒரு கால நேரம் என்று ஒன்று உண்டு. அந்த கால நேரம் சரியா அமைந்து வரும் பொழுது பூமிக்கு எப்படி பகல் பொழுதிலே சூரியனின் வெளிச்சமானது கிடைக்கிறதோ அதே போல மனதானது ஒரு பக்குவப்பட்ட நிலையை அடைந்த பின்பு அந்த இறைவனின் ஆற்றலை, அந்த இறைவனின் இருப்பை, அந்த அபரிவிதமான வெட்ட விலையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல பக்தி ஒப்புமை அப்படிங்கிறது பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்போ இறைவனை உணர்ந்து கொள்வதல், இறைவன் மீது அளவற்ற அன்பு கொள்ளுதல், இதற்கெல்லாம் அடிப்படையாக எது இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மனதிலே உள்ள அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். தெளிவான மனதுடன் நீங்கள் இறைவனை வேண்டிக் கொள்ளும் பொழுது, இறைவனை வழிபடும் பொழுது கண்டிப்பாக இறைவனின் அந்த கருணையானது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னா அதில் எந்த சந்தேகமும் நாம் கொள்ள தேவையில்லை. பல ஞானிகள் கூறினாலும் பல சித்தர்கள் எடுத்துரைத்தாலும் நம் மனது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அப்படின்னா இறைவனின் இருப்பை. ஏன்னா நிறைய பேர்த்திற்கு அதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது. இப்போ நமக்காவது இறைவனை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. பேசினால் பலன் உண்டா? கிடையாது. உண்மையாகவே பேசுவதினாலோ பாடுவதினாலோ அவர் புகழை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பதினாலோ மட்டும் நமக்கு இறைவனின் கருணையானது கிடைக்கப் பெறுவதில்லை. வெறும் நான் மட்டும் அந்த வார்த்தையை உச்சரிக்கிறது என்றால் அதனால் எந்த பலனும் இல்லை. உள்ளார அனுபவித்து
மனமானது குளிர்ந்து அப்படியே மகிழ்ச்சி அடைந்த நிலையிலே திளைத்திருந்து இறைவனை பற்றி பாடுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பலன் அதிகம்.